ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருவோமா? வடை சட்டி அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம்லாம் போட்டு அதோட ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் அப்படியே கட் பண்ணி நம்ம எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். நல்லா கோல்டன் கலர் வரட்டும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு நல்லா பார்த்திங்கன்னா இடித்து நசுக்கி அதில் போட்டுருவோம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் 2 பச்சை மிளகா ஒரு சைஸாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது கூட ஒரு 2 தக்காளிங்க. எத்தனை தக்காளி? 2 தக்காளி. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் நல்லா ஸ்லைஸு குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு பாருங்கள், நான் எப்படி வதக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே இதே மாதிரி வதக்கிடுங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்களேன். பபுள்ஸ் விட்டுட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் அந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அது அப்படியே பாருங்கள், அந்த எண்ணெயில் அந்த பொடிங்கெல்லாம் பட்ட உடனே அப்படியே பாருங்கள் ரெட் கலராக அந்த எண்ணெய்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன டிஷ்ஷுன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் இது என்னன்னு. சிலர் சொல்லுவாங்க இது தக்காளி பச்சி, இது தக்காளி தொக்கு, தக்காளி கடைச்சல் அப்படின்னு ஏகப்பட்டதை சொல்லுவாங்க. தக்காளி வணக்கணே அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. இந்த சண்டேவில் என்ன பண்ணுறது, நான்வெஜ் சாப்பிடலையே அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் பிரிட்ஜு திறந்து பார்த்தா 2 தக்காளியில் இருந்துச்சு. அதை வச்சு நான்